கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அதிமுக மற்றும் பாஜக. இடைத்தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் புறக்கணிச்சுட்டாங்க. அப்போ இடைத்தேர்தல்ல அதிமுகவோட வாக்குகள் திமுகவுக்கு செல்லுமா? அப்போ பாஜகவோட வாக்குகள் யாருக்கு? பார்க்கலாம் வாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் புறக்கணிச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி தேர்தல்ல அதிமுக புறக்கணிச்சிருக்கு. அதுக்கு பிறகு களத்துல இருந்து பாஜக படுதோல்வியுற்று வெளியானாங்க. இதனால கூட இப்ப நடக்கிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிச்சு இருக்கிறதாக காரணமா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் கட்சி தேர்தல் களத்தை புறக்கணிக்குது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் பின்னடைவு. இத இரண்டு கட்சிகளும் யோசிக்கல. பாஜக புறக்கணிச்சது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு, அதிமுக புறக்கணிச்சது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு. 2026 இதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும். பெரிய பணபலத்தோட கூட்டணி பலத்தோட திமுக அணி 2024 மக்களவை தேர்தலில் 56.5% ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு பெற்றிருந்தாங்க. 56% எடுத்த அவங்க இடைத்தேர்தலில் 10% கூடுதலாக பெற வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 65% எடுத்தவங்க பொது தேர்தலில் 56% வச்சிருந்தாங்க. மீண்டும் இடைத்தேர்தல்னா அனைத்து அமைச்சர்களையும் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி வாக்கு பெற நினைப்பாங்க திமுக. இந்த நிலையில தான் இடைத்தேர்தலில் வெற்றி திமுகவுக்கு தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மற்ற கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. இந்த விஷயம் கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற பிம்பத்தை கொடுக்க வாய்ப்பும் இருக்கு. பிம்பத்தை கெடுக்கிற நிலையிலையும் இந்த முடிவை இந்த கட்சிகள் எடுத்திருக்கிறதுக்கு யுக்திகள் இருக்கணும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அண்ணாமலை கூட அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல திமுக தான் நிறைய தப்பு பண்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சாட்டையடி போன்ற விஷயங்களை செஞ்சாரு. இதெல்லாம் பேசும்பொழுது இடைத்தேர்தலில் நம்ம நின்னா வெற்றி அடையலாம் அப்படிங்கிற எண்ணம் பாஜகவுக்கு இல்லையா? இருந்திருந்தா ஏன் இடைத்தேர்தலில் இருந்து விலகுறாங்க? அண்ணாமலை பாஜகவிற்கு மிகப்பெரிய பக்கபலமா இருக்காரு. 4% வாக்கும் பாஜகவிற்கு அண்ணாமலையால தான் கிடைச்சது அப்படிங்கிற டெல்லி மன்றமே ஒத்துக்கிறாங்க. ஆனா மேலிடத்துக்கு இந்த இடைத்தேர்தல் முடிவு வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டதா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அண்ணாமலை தான் திமுக விசஸ் பாஜகன்னு தமிழ்நாட்டில் கொண்டு போயிட்டு இருந்தாரு. அண்ணாமலையோட முடிவையும் அண்ணாமலையோட செயல்பாடுகளையும் டெல்லி தலைமை தான் ஏற்றுக்கொள்ளுது. அப்படிங்கும்போது இந்த பின்னடைவு என்ற விஷயம் என்ன காரணமாயிருக்கும்? டாக்டர் ராமதாஸ் 10.5% என்ற பிரச்சனையை எடுத்து அவர் களத்துக்குள்ள நிற்கும் பொழுது அண்ணாமலை தான் வேட்பாளரா அறிவிச்சாரு. அதாவது அன்புமணிங்கிற வேட்பாளரை அவர் தான் அறிவிச்சாரு. எல்லா உறுப்பு கட்சிகளையும் களத்துக்குள்ள வர வச்சாங்க, நின்னாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ அதே நிலைப்பாட்டில் இருந்து மாறி எல்லா லாஜிக்கும் இழந்து இருக்கிறது தான். இதுல லாஜிக் இல்லைங்கிறது தான் கருத்து. எடப்பாடி பழனிசாமி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிச்சது ஒரு பின்னடைவு தான். இது நுணுக்கமா பார்க்கணும்னா சீமானை விட பெரிய இடத்துல இருந்து பாஜக ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. முதல்ல ஒரு அரசியல் களமே சீமான் 1.1% வந்த வளர்ச்சியை உள்கட்சி மோதல்ல விட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்று உள்கட்சி மோதல் தான். உள்கட்சி மோதல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாததுனால தான் பாஜக இந்த களத்தை சீமான் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அண்ணாமலைய சீமான் பின்னுக்கு தள்ளுறாரா? கண்டிப்பா தினகரனையும் கமலஹாசனையும் பின்னுக்கு தள்ளுனது போல அண்ணாமலையவும் எடப்பாடியவும் பின்னடைவு செய்ய வைக்கிறாரு சீமான். சீமான் களத்துல வாக்கு எண்ணிக்கைகளை தாண்டி போவார்னு குறிப்பிடுவதை விட இவங்களை பின்னடைவுக்கு தள்ளுறாரு அப்படின்னு குறிப்பிடலாம். இது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவா நிச்சயம் இருக்கும். ஆனா இது அதிமுக புறக்கணிச்சதுக்கு ஒரு வியூகம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வியூகம் என்னன்னு 2026 தான் தெரியும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமானோட நேரடியா அண்ணாமலை போட்டியில இருந்தாரு. எடப்பாடியெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காம களத்துல இருந்தாங்க. இதற்கு ராமதாஸ் கை கொடுத்தாரு. கை கொடுத்தது தான் ராமதாஸ் தன்னோட பிம்பத்தை உருவாக்குனாரு. 25% ஓட்டுகள் அதிமுக இரட்டை இலை வாக்குகள் உதயசூரியனுக்கு போச்சு. அதாவது 25% அதிமுகவோட இரட்டை இலை வாக்குகள் உதயசூரியனுக்கு அதாவது திமுகவுக்கு போச்சு. 10.5% விளக்கம் சொல்ல முடியாம திணறினாரு. சீமான் 10.5 பொறுத்த வரைக்கும் இது நியாயம்தான். ஆனா நீங்க 14% கொடுங்க,
ஆனா ஜாதி வாரியா கணக்கெடுத்து கொடுங்கன்னு கேட்கும் பொழுது வட தமிழகத்துல பிற சமூகங்கள் மத்தியில ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஓடல. சீமான் தனி ஆளா நிக்கிறாரு. களத்துக்குள்ள இதுதான், என்னுடைய பிரச்சனை இதுதான் அப்படிங்கிற பிம்பம் வட தமிழக மக்கள் மத்தியில எழுந்துச்சு. இதோட தாக்கமும் 2026 நிச்சயம் தெரியும். விக்கிரவாண்டியில திமுக 25% வாக்குகள் அதிகம் பெற்று இருக்காங்க. அப்படின்னா அவர்கள் பெற்றது பறையர் சமூக வாக்குகள் மற்றும் வன்னியர் அற்ற சமூக மக்களுடைய வாக்குகளையும் ஏற்றுக்கொண்டாங்க. மேலும் 25%லிருந்து 30% ஓட்டுகளை வன்னியர் அல்லாத சமூகத்திலிருந்தும் பெற்றுவிட்டாங்க. இப்பொழுது இந்த இடைத்தேர்தல் என்ன பிரதிபலிக்குது? வாக்குகள் வழிமுறையெல்லாம் தமிழகத்தில் மாறிடுச்சு. கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த வாக்கு வழிமுறைகள் வேற, இப்போ இருக்கிற ஓட்டு வழிமுறைகள் வேறுன்னு சொல்றாங்க. இப்போ இருக்க வழிமுறைகளின்படி ஸ்டாலின் தலைமைக்கு வன்னியர் அல்லாத பெருவாரிகள் பெரிய ஆதரவு கொடுக்கறாங்கிற நம்பிக்கையும் சேர்ந்து பெறுறாங்க. ராமதாஸ் 10.5% கொடுங்க என்று கேட்கிறது. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகுதான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். அவங்க ஏத்துக்கிறாங்க. 35% வாக்கு எடுத்த எடப்பாடி பழனிசாமி அதுல பின்னடைவு அடைகிறாரு. கமலஹாசனும் தினகரனும் சீமான் கிட்ட எடுத்த பின்னடைவை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினிடம் பெரிய பின்னடைவையும் சிறிய அளவுல சீமானிடமும் அடைகிறாரு அப்படிங்கிறது தேர்தலில் தெரியுது. அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன நிலைமைனா, எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்றாரு. ஸ்டாலின் தலைமையில இடைத்தேர்தல் நல்ல தலைமையில இருக்காது, ஒழுங்கா நடக்காதுன்னு குறிப்பிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைத்தேர்தலில் பெட்டி கலாச்சாரம் அதை மீறி எடுத்தது 25%, அதை மீறி வாக்குகள் பெற்றது 25%. 2024 ஆற்றல் அசோக்குமாருங்கிற ஒருவரை மக்களவை தேர்தலில் மணி பேக்னு குறிப்பிட்டு பேசினாங்க. அவரை நிறுத்தி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெற்ற வாக்குகளும் 25% தான். 3% வாக்குகள் குறைத்து விட்டீங்க. ஆனா அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வாக்குகள் குறையவில்லையே. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க இடைத்தேர்தலில் எடுத்த வாக்குகளை விட சட்டமன்ற தேர்தலில் எடுத்த வாக்குகள் கம்மியா இருக்கும் பொழுது ஸ்டாலின் தலைமையில இடைத்தேர்தல் ஒழுங்கா நடக்காதுன்னு சொல்றது எப்படி சாத்தியம்? வட தமிழகத்துல வன்னியர் இல்லாத மற்ற சமூகத்தினரிடையே எடப்பாடி தன்னுடைய நம்பிக்கையை இழந்துட்டாரு. மேற்கு மாநிலத்துல கொங்கு வேளாளர் இல்லாத பிற ஜாதிகள் கிட்ட நம்பிக்கையை இழக்கிறாரு. நிற்காமல் போனது எடப்பாடி பழனிசாமியோட தவறை தவிர மக்களுடைய தவறு இல்லை, ஓட்டு செலுத்தாத தவறு இல்லை அப்படின்னு மக்களே நினைக்கிறாங்க. இதே தேர்தல் கோயம்புத்தூர்ல வந்திருந்தா அதிமுக 3வது இடத்துல தான் வந்திருக்கும். உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவோட பலம் 5%, சீமானோட பலம் 1% மட்டும்தான். சீமானுங்கிறவர் தன்னுடைய பிரச்சார பலத்துல முன்னாக்கி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா பாஜக கூட்டணி கட்சிகள் எப்படி ஒப்புதல் கொடுப்பாங்க, மற்ற கட்சிகள் என்ன செய்வார்கள் ஒப்புதல் கொடுக்கறதுக்காக என்றும் களத்துல இருக்கும்போது தமிழிசை ஏதாவது சொல்வாங்களோ, நயனார் நாகேந்திரன் இன்னொரு விஷயம் ஏற்படுத்துவாரோ, ஸ்ரீனிவாசன் மறைமுகமா ஏதாவது செஞ்சிருவாரோ, அப்படிப்பட்ட அளவுல இந்த இடைத்தேர்தல் தேவைப்படாதுன்னு நினைச்சு இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க பாஜக. அண்ணாமலையும் இதனை புறக்கணிச்சிருக்காரு. ஆனா இதற்கே பயந்தா இன்னும் பொது தேர்தலில் 234 தொகுதிகளிலும் யாராவது இடையூறு செய்யாம இருப்பாங்களா? அப்போ எத்தனை கட்சிகள் போட்டியில களத்துல இருப்பாங்க? அதை நீங்க கடந்து சென்றுதான் ஆகணும். இது வெறும் 8% என்ற காரணத்தினால் மட்டுமே விலகிட்டு மற்ற இடங்கள் என்றால் இருந்திருப்பார்கள், குறிப்பா கோயம்புத்தூர் என்றால் இருந்திருப்பார்கள், வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? திமுக கூட்டணி எந்த மாதிரியான இலக்கு யுக்தியை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில வச்சிருப்பாங்க? திமுக கூட்டணி ஏற்கனவே 65% வாக்குகளுக்கு போயிட்டாங்க. 65% வாக்குகள் இடைத்தேர்தலில் வாங்கினவங்க பொது தேர்தலில் 8% தான் வாங்கியிருந்தாங்க. 2024 10% வாக்குகள் பெற வேணும்னு முயற்சி செஞ்சாங்க. குறிப்பாக சொல்லப்போனா 70% வாக்குகளுக்கு குறையாம இந்த இடைத்தேர்தலில் வாக்குகளை பெறுவாங்கன்னு கருத்து கணிப்பு சொல்லுது. இதெல்லாம் இருக்கட்டும், இதுல அதிமுக மற்றும் பாஜக வாக்குகள் இரு கட்சிகள் புறக்கணிப்புக்கு பிறகு யாருக்கு போகும்? சீமான் இதை என்னவா பார்க்கிறாருன்னா, 234 தொகுதிகளுக்கும் இடையே ஒரு பிரச்சாரமா தான் கொண்டு போவாரு. ஓட்டு கிடைக்கிறது கிடைக்கட்டுங்கிற நிலைமையில தான் எடுத்துப்பாரு.
அதிமுகவுடைய 25% வாக்குகள் ஏற்கனவே திமுகவுக்கு போயிருச்சு. மீண்டும் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வரும்னு நினைக்கிறது சதவீதம் குறைவு. அந்த பகுதிகளுடைய வன்னியர் வாக்குகள் ஸ்டாலினிடம் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். மீண்டும் எடப்பாடி அந்த வாக்குகளை திரும்ப பெற்று விடலாம்னு நினைச்சா அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஏமாற வாய்ப்பு இருக்கு. 10% அதிமுக வாக்குகள் டாக்டர் ராமதாஸுக்கு சென்றுருச்சு. ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவோட வாக்குகள் திமுகவிற்கு சென்றிருந்த நிலையில தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக நிற்காத பட்சத்தில் அதிமுகவோட மொத்த வாக்குகள் அல்லது குறிப்பிட்ட வாக்குகள் திமுகவுக்கு செல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கு. சீமானுக்கு அவர் சொல்லக்கூடிய சில சாதியை சேர்ந்த கருத்துகளுக்காக வாக்குகள் பிரியவும் வாய்ப்பு இருக்கு. இதுல குறிப்பா பாஜகவோட வாக்குகள் பெருமளவுல சீமானுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் விஜய் இல்லை, அப்படி விஜயுடைய வாக்குகள் வேற யாருக்காவது செல்ல வேணும்னா விஜயுடைய கொள்கை தலைவர் பெரியாரை ஆதரிக்கிற திமுகவுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வார்த்தைகளை கைப்பற்ற அவ்வப்போது சீமான் விஜய தன்னோட தம்பின்னு சொல்றாரு. அரசியலுக்கு தான் இது எல்லாம். 2021 காங்கிரஸிடம் இருந்த இந்த தொகுதி, அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலை சந்திச்சாங்க. இப்போ திமுக இதில் போட்டியிடுதுங்கிறது என்ன வியூகமா இருக்கும்? காங்கிரஸ்னா அதுல ஒரு பிறமொழி பேசக்கூடிய ஒரு சகோதரர வேட்பாளரா நிறுத்த வாய்ப்பு இருக்கு. இதுக்காக செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை திமுக நிறுத்தி வெற்றி பெற வைக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஆனா ஸ்டாலினிடம் சொல்லாம எப்படி காங்கிரஸ் கட்சியினர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்களை வேட்பாளர்களா நிறுத்துவாங்க? ஒரு எம்பி பொறுப்பை திமுக கொடுக்கிறேன்னு சொல்லும் பட்சத்துல வேட்பாளர்கள் மாறும் நிலையும் இருக்கு. குறிப்பா காங்கிரசுக்கு உறுதுணையா இருக்கிறதே திமுக தான். எப்போதும் இந்த இடைத்தேர்தலில் வெளிப்படையா தெரிய வந்த ஒரு விஷயம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி யாருக்குன்னு.